தயவு செய்து விலை கூடல காடி மட்டும் இப்போதைக்கு வாங்கிடாதீங்க. முடிஞ்சா காடியே வாங்காதீங்க. என்னடா அந்த பையன் முடிஞ்சா காடியே வாங்காதீங்க இல்ல விலை கூடல காடி வாங்காதீங்க அப்படின்னு சொல்றாரு பாக்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்ல கைஸ், நம்மள்ட்ட ஒரு கிளையண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணாங்க. நம்ம லோன் சப்மிட் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட லோன் ரிஜெக்ட். என்னடா ரீசன் பேங்க் கிட்ட கேட்டா அவங்களோட டிஎஸ்ஆர் லோ, அவங்களோட இன்கம் ஸ்டேபிள் இல்ல. காரணம் அவங்க ஒரு காடி லோன் எடுத்திருக்காங்க, அதுக்கு இன்ஸ்டால்மெண்ட் மட்டும் 1500 கூட கட்டுறாங்க. இந்த ஒரே ஒரு காரணத்தினால அவங்களோட லோன் ரிஜெக்ட். இந்த மாதிரி தவிர நீங்க செய்யறதுக்கு இருக்கீங்களா? தயவு செய்து செஞ்சிடாதீங்க. அதுக்காக நாங்க காடியே வாங்க கூடாதானே அப்படின்னு நான் சொல்ல வரல கைஸ். நீங்க காடி வாங்குற பிளானிங்ல இருந்தீங்கன்னா உங்க பட்ஜெட்டுக்குள்ள ஒரு காடியை வாங்குங்க. அது ஃபியூச்சர்ல நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்ல நீங்க ஓன் ஸ்டேக்கோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லையா, ப்ரீவியஸ் வீடியோல நான் சொல்லியிருக்கேன், நீங்க ஒரு காடியை வச்சு ஒரு காடி வாங்க முடியாது, ஆனா ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு நீங்க பிடிச்ச மாதிரி உங்களால ஒரு காடி வாங்க முடியும். இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குன்னே தெரியாம வெளியில நிறைய பேர் அவசரப்பட்டு ஒரு காடியை வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு வீடு வாங்க முடியாம தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த தவிர உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரும் செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, என் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க.